ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் ரீசெண்ட் டேஸில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்த ஒரு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் தான். அந்த கம்பெனி பேர் வந்து முத்தூட் ஃபினான்ஸ். அது இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் அப்படின்றது 2092 அப்படின்ற ப்ரைஸ் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 84,000 crores மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி தான். அதாவது 50,000 crores மேலே இருந்தாங்களே அவங்க வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து மெயினாக பார்க்க போகிறது வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது PE ரேஷியோ, அதாவது இண்டஸ்ட்ரியல் PE ரேஷியோவையும் இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோவையும் நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து ஓரளவுக்கு ஃபேர்லி வேல்யூடு இல்லைனா அண்டர் வேல்யூடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் PE ரேஷியோ வந்து 19 இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ வந்து 17 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபேர்லி வேல்யூடு கம்பெனி. அண்ட் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்க்கும்போது அது வந்து 3 இருக்குது. நமக்கு 3க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் 3 விட அதிகமாக இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனி ஒரு ஃபேர்லி வேல்யூடு கம்பெனி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி தான் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த ஷேரோட ப்ரைஸுமே அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இயர்லி ப்ராஃபிட் லோட் பண்ணியிருக்கோம். லைக் உங்களோட ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது நல்லா கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அண்ட் ரீசெண்டாக 2024 ப்ராஃபிட் அப்படின்றது இது வரைக்கும் அவங்க ரெக்கார்ட் பண்ண ப்ராஃபிட்லேயே ரொம்ப ஹையரான ப்ராஃபிட்டை அவங்க புக் பண்ணியிருக்கிறாங்க. அதே வந்து நம்ம குவார்ட்டர்லி ப்ராஃபிட் செக் பண்ணும்போது அதுவுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வேல்யூவேஷனும் ஓரளவுக்கு ஃபேர்லி வேல்யூடாக இருக்குது. அண்ட் டிவிடெண்டுமே வந்து 1.15% அளவுக்கு கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்குமான ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ். இது வந்து ரொம்பவே ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்க கம்பெனி. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி கம்பெனிலாம் கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து வேல்யூவேஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனி இப்போதைக்கு இந்த ப்ரைஸை ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது வந்து இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. அதாவது ஒரு பெரிய கரெக்ஷன் போயிட்டு லைக் நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் கணக்கு பண்ணும்போது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல கரெக்ஷன், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 14% 14 to 15% கரெக்ட் ஆகி அதோட 200 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் லைன் வந்து 200 days மூவிங் ஆவரேஜை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைனாக ஆக்ட் ஆகும் ஜென்ரலாக டெக்னிக்கல் அனாலிசிஸை. அண்ட் அந்த 200 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% ரிகவர் ஆகி இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க கரண்ட் ப்ரைஸ் வந்து 2092 அப்படின்ற ப்ரைஸ் ஒன்றில் கரெக்ட் ஆகிருக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரைஸ் ஒன்றில் வாங்கலாமா, இல்லை வந்து இப்போ வாங்கணும் அப்படின்னா இங்கேருந்து நல்ல ரேலி குடிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லைனா இங்கேருந்து பிரேக் பண்ணி இறங்குது அப்படின்னா நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட ப்ரீவியஸ் ஹையான ப்ரைஸ் வந்து 2057 அப்படின்ற ப்ரைஸ் ஜோனில் வந்து அதோட ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அண்டு போன வாரத்தில் வந்து ஃபார்ம் ஆன கேண்டில்ஸ் எல்லாமே ஒரு பெரிய பிக் க்ரீன் கேண்டில், அதாவது நிறைய பையர்ஸ் வந்து இப்போ என்ட்ரி ஆகிருக்காங்க. அண்ட் தென் வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையுமே நல்ல இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பிரேக் பண்ணி அண்ட் இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கு. நீங்கள் லாஸ்ட் ஃப்ரைடே ஃபார்ம் ஆன கேண்டில் நீங்கள் நோட் பண்ணும்போது ஒரு நல்ல லோயர் ஷேடோ இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது செல்லர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமா பையர்ஸும் ஈக்குவலாக வந்து இந்த ஷேரோட ப்ரைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ தட் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் தான் இந்த ஷேர். ஸோ அடுத்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திருப்பி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் பண்ணுற ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, திருப்பி நெக்ஸ்ட் வீக்கில் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக கரெக்ட் ஆகி அதோட சப்போர்ட் ஜோனான 2060 அப்படின்ற ப்ரைஸ் ஜோன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அக்குமுலேட் பண்ணலாம். சப்போஸ் அதையுமே பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு அடுத்த சப்போர்ட் வந்து அதோட 20 to 30 days மூவிங் ஆவரேஜை நம்ம அடுத்த சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். சப்போஸ் அதையுமே பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அப்படின்றது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த இடத்துல ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த சேனல் பேட்டர்னோட ரெசிஸ்டண்ட்டை வந்து நம்ம வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அங்கேயும் நம்ம பை பண்ணலாம். அதோட ப்ரைஸ் ஜோன் அப்படின்றது ஒரு 1950 அந்த ப்ரைஸ் ஜோனில் வந்து அதோட அடுத்த சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஷேரை பற்றிய ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் நியூஸ். அண்ட் சப்போஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்காக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் அப்படின்றது நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கான அடுத்த டார்கெட் அப்படின்றது 2224 அப்படின்ற ப்ரைஸ் ஜோனில் நமக்கு அடுத்த டார்கெட் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் ஜோன்கிட்ட வரும்போது உங்களோட பொசிஷன்ஸை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்காக எடுத்த பொசிஷன்ஸை சேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கிங்கன்னா கூட ஒரு
2070 அப்படின்ற ப்ரைஸ் ஜோனில் என்ட்ரி ஆனால் கூட இங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8% அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமான நியூஸ். அண்ட் தென் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேரை பற்றி நியூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.